வெரி ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி ரொம்ப கோல்டன் டேஸ். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேயே நம்பர் 1 காலேஜாக இருக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லையும் சரி, ஏவியேஷன்லையும், நர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக் காலேஜ்லேயும் நம்பர் 1 இருக்கக்கூடிய சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் காலேஜஸ் இன்றைக்கி ஒரு பெரிய அடுத்த ஒரு மைல்கல்லாக இந்த இயர்லேருந்து இப்போலேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை சமிர்தா காலேஜில் வந்து படிக்க போகிறாங்க. நாட் ஓன்லி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சினில் இருக்கக்கூடிய சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் காலேஜில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர்லேருந்து படிக்க போகிறாங்க. அதற்கான எம்ஓஇ இன்றைக்கி மிக விமரிசையாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எம்ஓஇ மூலமாக நமக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தும் நேபாள் கண்ட்ரியில் இருந்தும் பல 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனடியாக வந்து படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் ஆஃப்டர் பார்த்திங்கனாக்க வேரியஸ் கண்ட்ரியில், அதாவது மக்கள் ரொம்ப விருப்பப்படக்கூடிய டாப் 10 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூகே, யூரோப், யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான டாப் 10 கண்ட்ரீஸில் போய் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த எம்ஓஇ மூலமாக இப்போ உதயமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அமெரிக்காவில் பல லட்சம் சேலரியில் பல பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த எம்ஓஇ மூலமாக இன்னும் பல கண்ட்ரியில் உடனடியாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போது ஓப்பன் ஆகிருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நவ் சென்னை சமிர்தா ஓப்பன்ஸ் டோர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போவே இந்த மந்தில், இந்த அகடமிக் இயர்லேயே அதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகரிச்சிருக்கு. பல நாடுகளில் இருந்து சென்னை சமிர்தாவுக்கு வந்து படிக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னா, வேர்ல்ட் லெவல் இதுவரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஏவியேஷன் ஆகட்டும், சென்னை சமிர்தா குரூப் கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் சென்னை சமிர்தாவில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் உலகம் பூரா இருக்குது. அதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி நாம் ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மூலமாக நம்ம இந்த ஒரு எம்ஓஇ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ம் வெல்கம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் ஸ்டடிங், இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த வாய்ப்பை இந்த எம்ஓஇ மூலமாக கிடச்சிருக்க நினச்சி சேர்மனாக எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ. அதாவது நம்மள்கிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், நர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதில் அதிகமாக விருப்பப்படுறாங்களோ அந்த பிரிவில் அவங்க படிக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏவியேஷன் காலேஜுக்கும் முதல் உரிமை நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட் ப்ரியர் இங்கே கட்டும்போது இந்தியன் கரன்சியில் தான் கட்டணும். அதை கன்வர்ஷனில் இங்கே கட்டிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம மாணவர்கள் கிட்டத்தட்ட 31,651 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ்ட் அக்ராஸ் த குளோப். நான் சொன்ன எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட யூரோப் போயிட்டு வந்தேன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நம்மளுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ இந்த எம்ஓஇ மூலமாக இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கும் ப்ராசஸை, மேக் இட் வெரி சிம்பிள். ஸோ இவங்க மூலமாக இந்த விசா ப்ராசஸ் மற்ற விஷயம் எல்லாமே இமிடியேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணால் இன்னும் அதிக பெனிஃபிட் இருக்கும், அதிகமாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலமாக நோபலும் சரி அண்டு ப்ரைஸஸ் எஜுகேஷனும் லிமிட்டடும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்வேயை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மூலமாக. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சரியான டைரக்ஷன் காட்டுறதுனால ஈஸியாக அவங்களால அந்த கண்ட்ரியில் போய் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை க்ரியேட் பண்ணிட முடியும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா, சார் தான் நிறைய கேள்வி கேட்டேன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்தியாவில் ஆவரேஜ் சேலரி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ்னா வெரி லோயஸ்ட் சேலரி இல்லை, ஹையஸ்ட் சேலரி இல்லை, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்கும்? நியர்லி 30 to 40, இதுதான் ஆவரேஜ் சேலரி. சில கண்ட்ரியில் ஆவரேஜ் சேலரி 3.5 lakhs இந்தியன் மதிப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த எம்ஓஇ கிரியேட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 30,000 மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த எம்ஓஇ மூலமாக கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே 3.5 lakhs, 5 lakhs, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே யூஎஸ்லாம் சர்வசாதாரணமாக வாங்குறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த எம்ஓஇ மூலமாக வேரியஸ் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, அதிகமான ஏர்னிங்ஸ், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் இந்த எம்ஓஇ ஒரு மிகப்பெரிய பாத்வேயை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது எந்த அளவு இன்றைக்கி நம்ம ட்ரெண்டு மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோடிஜி பிஎம் சொன்ன மாதிரி மற்ற நாடுகளாக சில நாடுகள்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இந்தியா பயங்கரான பவர்ஃபுல் கண்ட்ரியை நோக்கி இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மை.
நாம் ஆரம்பிக்கும் போது சென்னை சமிர்தா 2010 2010 டொமஸ்டிக் காஸ்ட் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் நம்ம இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே ஆரம்பித்தோம். அதாவது உலக தரத்தை உள்ளூர் விலையில் கொடுக்கறது அப்படிங்கிறது, டொமஸ்டிக் காஸ்ட் வித் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. இப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டி சென்னையில் தான், தட் இஸ் இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூவன் ரெக்கார்டாக நம்ம கல்நெறி ஒலிம்பிக்கில் பண்ணதுனாலையும், ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் லெவலில் 1000 அவார்ட்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் 1 or 2 கிடையாதுங்க, மோர் தென் 1000 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உலகத்துக்கு கரெக்டாக ரீச் ஆனதுனால வேரியஸ் கண்ட்ரியில இருந்து இங்கே வந்து படிக்கணுங்கிற நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள் அண்ட் சம் அதர் கண்ட்ரீஸ். ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். நீங்கள் இந்தியாவில் நிறைய பேர் சென்னையில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க, பல நாட்டு கண்ட்ரீஸ். அப்போ மீடியா பீப்புள் நான் மீட் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்புறேன். எனி டவுட், எனி கொஸ்டின்? சென்னை அமீர்தா விரிவாக்கம் இன்னும் அது சர்வதேச லெவலில் ஏதாவது அதர் கண்ட்ரியில் வந்து பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு? சூப்பர். ஆக்சுவலாக ஏற்கனவே சென்னை சமிர்தா சென்னையில் மட்டும் இருந்தது 2010. 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சின், நவ் இன் டெல்லி. ஸோ இப்போ இந்தியா பூரம் பரவலாக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை டு கேபிட்டல் ஆல்ரெடி நடந்தாச்சு. மிக விரைவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி பெர்லின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாய், இந்த ஏரியாக்கள் எல்லாம் முதல்ல இனிஷியலாக சென்னை சமிர்தாவோட கேம்பஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சந்தோஷமான செய்தியை மிக விரைவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம். இப்போ அந்த துறையில் வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டிசிப்ளின் எதுவாக இருக்கும்? சார், எந்த ஒரு ஃபீல்டுலையுமே சரி, முதல்ல ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு ஃபீல்ட்லையும் பேஷன் ரொம்ப முக்கியம். ஆர்வம், நான் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கு இருக்கோ, அவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி உலகம் ரொம்ப சுருக்கமாயிடுச்சு. நம்ம உள்ளங்கை மாதிரி உலகம் இன்றைக்கி ரொம்ப ஏதோ வியந்து பார்த்த ஜெர்மனி, வியந்து பார்த்த அமெரிக்காவெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு டெக்னாலஜியும் சரி, நம்மளுடைய கான்டாக்ட் இந்த 16 வருஷத்தில் உலகம் பூரம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 212 கண்ட்ரியில் எது எதெல்லாம் டாப் மோஸ்ட் கண்ட்ரியோ அந்த எல்லா கண்ட்ரிலையும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் 32,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் அப்படிங்கிற அலுமினி வேறு யாருக்குமே இல்லை. வேறு எந்த காலேஜுக்குமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 32,000 பேர் ஒர்க் பண்ணுற அலுமினி வேரியஸ் கண்ட்ரியில், அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கக்கூடிய கண்ட்ரியில் போய் வின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இங்கே எந்த இடத்துல கற்றுக்குறாங்கங்கிறது முக்கியம், யாருக்கிட்ட கற்றுக்குறாங்கிறது ரெண்டாவது, மூணாவது ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் சக்ஸஸ். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சாக்ரிஃபைஸ் இருக்கணும், வெறி இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் போட்டால் எந்த இடத்துல போடுறாங்களோ அந்த இடத்த பொறுத்து வின் பண்ணிட முடியும். இந்த நேரத்தில் உங்கள் கேள்விக்கு ஒரு சுருக்கமான ஒரு பதில் சொல்லணும்னா, சின்ன வயசில் பத்மஸ்ரீ கமலஹாசன் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினார், ரொம்ப சின்ன குறுகிய வயசில். அப்போ உங்களை மாதிரி எல்லா மீடியாவும் சூழ்ந்துட்டு கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கினீங்கன்னு. அவரை ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னாடி ஜாம்பவான் எம்ஜிஆர், சிவாஜிலாம் இருந்த அந்த ஃபீல்டில் நான் போய் என்னை இணைச்சிக்கிட்டேன், இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பத்மஸ்ரீ விருது வாங்குறேன்னார். அதே மாதிரி சென்னை சமிர்தால் அவங்க இணைச்சிக்கிட்டாங்கன்னா, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க, படித்தாங்கன்னா ஈஸியாக உலகத்தை ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுல எங்களுடைய அலுமினி ஸ்டூடெண்டே அதுக்கு சாட்சி. சார், இங்கே ஏற்கனவே பெர் இயர் 10,000 பேர் படிக்கிறாங்க. அந்த 10,000 பேர் எங்கெங்கேருந்துலாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து, வேரியஸ் ஸ்டேட்டில் இருந்து, கேரளாவில் இருந்து, வேரியஸ் ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி கவனம் எப்போதுமே இருக்கும். சேஃப்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சமிர்தா ரொம்ப அதிக கவனம் எடுக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே சிசிடிவி மானிட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்களுடைய சேஃப்டி, ஏன்னா நாங்கள் தான் அவங்களுடைய செகண்ட் மதர். ஃபாரின்லேருந்து இங்கே வந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, வி ஆர் த செகண்ட் மதர். ஸோ அதனால் அதுக்கான ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சார், ஆக்சுவலாக நம்மகிட்ட கிட்டத்தட்ட 32 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது.
எந்த கோர்ஸில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு என்னவோ, எதை படித்தா இன்னைக்கு உலகத்தில் வேலை உடனே கிடைக்குமோ அந்த மாதிரி தான் சிலபஸ், நம்மளுடைய சிலபஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மற்ற காலேஜஸ் மாதிரி மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுக்குறது இல்லை. மற்ற இடத்துல படிக்கும்போது வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்கும், பட் வேலை அவங்க தான் தேடணும். சென்னை சமர்தா டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வேலையும் கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துட்றோம் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது எங்களுக்கு வீணோ வெரி வெல் ஓல்டு சிலபஸ் படிக்கிறனால யாருக்கு மேலே கிடைக்காது. ஸோ அப்போது இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் என்ன தேவையோ அதை சொல்லித்தரோம். அதையும் எப்படி சொல்லித்தரோம்னா 90% ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரோம். அதனால தான் சென்னை சமர்தா ஸ்டூடெண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் ப்ரியாரிட்டி கிடைக்கிறதுக்கான காரணம். நாங்கள் மற்றவங்கள மாதிரி படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேடுங்கன்னு சொல்கிறது இல்லை. படிக்கும்போதே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாபும் கொடுத்துட்றோம். நாட் ஓன்லி சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இந்த எல்லா விஷயம் சேர்ந்து தான் இன்றைக்கி சென்னை சமர்தா நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம். ஸோ சிலபஸ் ஆல்வேஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் அதே சார் ஏஐ வந்து அனைத்து துறைகளிலும் வந்துருச்சு. குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஏஐ துறை வந்து எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? பொதுவாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னால நடப்பு பயிற்சி வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சாத்தியமான ஒன்று. அது எந்த அளவுக்கு வந்து சென்னை அமிர்தா கையாளுது? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் மற்ற காலேஜஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டோ பிளாக் போர்டில் நடத்துவாங்க. நீங்கள் இங்கே ஒரு சொல்ல டைம் கிடைச்சா சுற்றி பாருங்கள், எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் போர்டு இருக்கும், ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவிட்டி. நாங்கள் என்ன எப்படி சொல்லித்தரோன்னா, ஒயிட் போர்டில் நடத்துகிறதே இல்லைங்க. நம்ம நடத்துகிறது எல்லாமே ஸ்மார்ட் டிவி மூலமாக ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஃப்ளைட்டோட இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு கேள்வி வந்தது உங்கள்கிட்ட இருந்துன்னா, அதை ஏஐ மூலமாக இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டு என்ன இருக்குது, அதை எப்படி அவங்க ஒரு ஃப்ளைட்டோட இன்ஜின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத நாங்கள் லைவாக காட்டுறோம். ஸோ ஏஐ எங்களுடைய சிலபஸ்லேயும் மட்டும் இல்லை, எங்களுடைய ப்ராக்டிக்கல்லையே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். நம்பர் 1. ரெண்டாவதுங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏஐ வந்தாலும் என்ன மாடிஃபிகேஷன் வந்தாலும் இந்த ஃபீல்டு மட்டும் எப்போதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன ஒரு சில விஷயங்கள் ஹியூமன் டச் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணுன்னாக்க ஒரு அடுத்த லெவல் நோக்கி இருக்கும். அந்த ஹியூமன் டச் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு தேவையான ஏஐயும் நாங்கள் கற்றுத்தர்றோம். அதே சமயம் ஹியூமன் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அதை எமோஷனலாகவும் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் சொல்லித்தரோம்.